அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். கலைஞர் கருணாநிதி அவர்களின் முதல் தேர்தல். திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்ட கலைஞர் கருணாநிதி அவர்கள் அண்ணாவின் ஆதரவு பெற்ற அன்பு தம்பியாக வலம் வந்தார். திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் நடைபெற்ற அனைத்து போராட்டங்களிலும் தன்னை முன்னிறுத்தி கொண்டார். கள்ளக்குடி எதிர்ப்பு போராட்டம்தான் தமிழகத்தில் கலைஞர் அவர்களின் வீரமிகு எழுச்சியை பறைசாற்றியது. இதனால்தான் அவர் தமிழகத்தில் மிகப்பெரிய தலைவராக தலை நிமிர்ந்தார் என்றால் மிகையாகாது. அண்ணா காலத்தில் 3ஆம் கட்ட தலைவராக இருந்த கலைஞர் அவர்கள் அண்ணா மறையும் பொழுது முதல் கட்ட தலைவராக, அதாவது அந்த கட்சியின் தலைமை பொறுப்பிற்கே வந்தார். அந்த அளவிற்கு தன்னை மெருகேற்றி கொண்டார். 14 வயதிலேயே அரசியலில் குதித்த கலைஞர் அவர்கள் தொடர்ச்சியாக திராவிட இயக்க சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டு பெரியார், அறிஞர் அண்ணா போன்றவர்களின் முன்னிலையில் தன்னை மென்மேலும் உயர்த்தி கொண்டார். அதன் வளர்ச்சிதான் அவர் திமுகவின் தலைவரானதற்கு முக்கிய காரணம். குளித்தலை தேர்தல் தான் கலைஞர் கருணாநிதி அவர்களின் முதல் தேர்தல். திருவாரூர் மாவட்டம் அவரது சொந்த மாவட்டமாக இருந்தாலும் குளித்தலையில்தான் 1957ஆம் ஆண்டு உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டிருந்தார். குளித்தலை தொகுதி கருணாநிதி உதயசூரியன் சின்னத்தில் அவர்கள் போட்டியிட்டு 22,785 வாக்குகளை பெற்றிருந்தார். இவரை எதிர்த்து KA தர்மலிங்கம் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு 14,489 வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தார். இதேபோன்று சுயேட்சையாக போட்டியிட்ட P. வெங்கட்ராம நாயுடு அவர்கள் 3,784 வாக்குகளையும், S. சண்முகம் அவர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டு 3,726 வாக்குகளையும், R. கோவிந்தன் அவர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டு 1,866 வாக்குகளையும் பெற்றிருந்தார்கள். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களையும் விட இந்த தொகுதியில் கலைஞர் அவர்கள் 8,296 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். இது கலைஞரின் அரசியல் வாழ்வுக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக அமைந்திருந்தது. கலைஞர் அவர்கள் பிற்காலத்தில் அக்கட்சியின் பொருளாளராக உயர்ந்ததற்கும் இது வழிவகை செய்தது. அண்ணா, நாவலர் நெடுஞ்செழியன், அடுத்து கலைஞர் என்ற நிலைக்கு கலைஞர் அவர்களின் வளர்ச்சி இருந்தது. அண்ணா மறைவிற்கு பின்பு நெடுஞ்செழியன் தான் அந்த கட்சிக்கு தலைவர் பொறுப்பிற்கு வருவார் என்று அனைவரும் எதிர்பார்த்த போது எம்ஜிஆர் அவர்களினுடைய ஆதரவாலும் மற்ற உறுப்பினர்களின் ஆதரவாலும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் திமுகவினுடைய தலைமை பொறுப்பிற்கு வந்தார். அதே நேரத்தில் முதலமைச்சர் பதவியையும் பெற்றுக்கொண்டார். இது நாவலர் நெடுஞ்செழியனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தாலும் திமுகவில் இருந்த பலர் கலைஞர் கருணாநிதி அவர்களை ஆதரித்ததால் வேறு வழி இல்லாமல் இதற்கு ஒப்புக்கொண்டார்கள். மேலும் அப்பொழுது திமுகவில் செல்வாக்குமிக்க தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆரும் கூட கருணாநிதியைத்தான் ஆதரித்தார். எனவே வேறு வழி இல்லாமல் கலைஞரை அனைவரும் ஆதரித்ததன் மூலம் அவர் முதலமைச்சராக்கப்பட்டார். அது முதல் தொடர்ச்சியாக அவர் இறக்கும் வரையில் அக்கட்சியின் தலைவராக இருந்தார். அதன் பின்பு தற்பொழுது மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் தலைவராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். நன்றி.